அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. அன்பு தாய்மார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, தலைவரே இது பட்டிமன்ற மேடை இல்ல, அரசியல் மேடை. சரி, இப்ப பார், என் உயிரினும் மேலான அன்பு உடன் பிறப்புகளே. தலைவரே இது அந்த கட்சி. ஐயோ, இப்ப பார், என் ரத்தத்தின் ரத்தமான உடன் பிறப்புகளே. இதுவும் அந்த கட்சி. ஐயோ, இப்ப நான் ஏதாவது சொல்லி உங்களுக்கே வரேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகளே. தலைவரே அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. இப்ப நான் ஏதாவது ஆரம்பிக்கணுமே. நீ ஒன்னும் ஆரம்பிக்க வேணாம், அங்க எல்லாம் ஆரம்பிச்சு கலகலப்பா போயிட்டு இருக்கு. வாங்க பாப்போம். தேர்தல்னா 4, அதில் வரும் கூட்டணினா 4, அதில் வரும் திட்டம்னா 4. என்ன தலைவரே ஒரே 4 ஒன்னும் புரியலையே. அது ஒன்றும் இல்லை, ஒருத்தர் 4 வச்சு 4 விதமாக சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் அந்த 4 வச்சு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நினைச்சேன். யாரு தலைவரே? பாரு, உங்ககிட்ட 4 பேர் தானே இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதிமுக 4, தேமுதிகவும் 4, அதே போல நமது கூட்டணியும் 4. நமக்கு இந்த தேர்தல் முடிவு வரப்போவது ஜூன் 4. ஜூன் 4ஆம் தேதி இன்னைக்கு நமக்கு எதிர்த்து போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களையும் புறக்கணித்து நாளை நமது 40 நமது என்ற சரித்திரத்தை நீங்கள் நிச்சயமாக அமைத்து தரணும். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா ஒரு பிரச்சாரம் வந்திருக்கு. அப்படியா? ஆமா, அங்க ஒருத்தர் சொல்லிருக்காரு, எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் எங்க மனசு கஷ்டப்படாம நீங்க பாத்துங்க, சரி எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்க மனசு கஷ்டப்படாம நாங்க பாத்துக்கணும் ஒருத்தர் சொல்லிருக்காரு. புதுசா இருக்கே. புதுசுல பாரு. 19ஆம் தேதி வரைக்கும் மனசு கோணாமல் அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று உண்மைதான். மனசு கோணாமல் ஆர் சுதா அவர்களை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். வெற்றி பெற்று வந்த பிறகு இந்த மயிலாடு நாடாளுமன்ற தொகுதியை மனசு கோணாமல் அவரும் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை நம் அனைவருக்கும் நிரம்ப பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம். ராகுல் காந்தி அவருடைய ஆதரவை பெற்று இங்கே அவர் வருகை தந்திருக்கின்றார். நம்முடைய தலைவர்கள் சொன்னது போல 40 தொகுதியில் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் வேட்பாளர் எண்ணத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் உழைத்திட வேண்டும் என்கின்றதை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு இவருக்காக நாம் உழைக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். இங்க இவரு சூப்பர் ஸ்டார் டைலாக போட்டு முடிச்சிட்டார். ஆமா, அங்க ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் பாட்டை போட்டே முடிச்சிட்டாங்க. பாட்டு மட்டும் இல்ல தலைவரே, சூப்பர் ஸ்டார் மாதிரியே ஒருத்தர் கூட்டு வேற வந்திருக்காங்க. அதுதான் ஹைலைட். வண்டி எடு, விருதுநகர் போவோம். ஓட்டு கேட்கவா? பரோட்டா சாப்பிட. பொரோட்டா சாப்பிடா? நான் படி பார்த்தா நான் வீட்டையே காலி பண்ணிட்டு போயிடணும். ஒரு பொரோட்டாக்காக வீட்டை காலி பண்ணுவீங்களா? என்ன சொல்றிய? அங்க ஒருத்தர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு பாரு. பரோட்டா ரொம்ப பிடிக்கும். விருதுநகர் பரோட்டா சூப்பரா இருக்கு. சென்னையில கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு, இங்க நல்லா இருக்கு, சீப்பா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனால் இங்கே நீங்க வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோடய நான் இருந்துருவேன். அண்ணன் சொல்றாரு வீடு வீடா சாப்பிட வந்துடும். கேப்டன் என்ன சொல்றாரு, ஏன்னா இத்தனை பேர் இருக்கேன், வீடு ஒரு வேளை சோறு போட்டா கொடுக்க மாட்டீங்களான்ட்டு. அதேதான் நானும் கேட்கிறேன், ஒருவேளை எனக்கு சோறு போட மாட்டீங்களா என்ன நீங்க? தாமரை பூவுக்கும் மாம்பழத்துக்கும் சண்டையே வந்ததில்லை. நான் தலைவரே ஒரே தாமரை ஒரே மாம்பழம், புரியலையே. தாமரை தலைவரே. சரி, அதை விட்டு வேட்பாளரா நிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆமா, இங்க இவரு ஒரு காரணம் சொல்றாரு. தாமரை கூப்பிடுவாப்பா. இங்க இருக்கிறேன். தாமரைக்கு மாம்பழத்திற்கும் கழித்து இல்லை 2 பேரையும் நீங்கள் டெல்லிக்கு அனுப்பி இந்த தொகுதி 2 தொகுதியும் வெற்றி தொகுதியாக இது
வரப்போகிற எதிர்த்து எதிர்த்து என்னென்னமோ சொல்றாங்க தெரியாம அவருக்கு இவருக்கு நான் சொல்றேன் சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை. சங்கர் பெஞ்சாட்ட பணம் இருந்ததுன்னா இன்னும் 10 அழகு படத்துக்கு எடுத்துட்டு போவேன். கதாநாயகன் கதாநாயகி எங்கேயே தேவைப்படுவார். அவரோட பணம் ஏது பாவம் கடல்ல இருக்காரு. சரி, நம்ம கட்சியில் சேர மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு சுத்திட்டு இருந்தானுங்களே, அவனெல்லாம் வம்படியா சேர்த்துட்டியா? இங்க பாரு தலைவரே, உயிரை கொடுப்பாங்க. அப்புறம் என்ன, தார தப்பட்ட கிழிந்து தொங்க வேண்டாமா? கிளப்புங்கள். பூ மாலையில் ஓர் மன்னவன். தலைவரே, பாட்டா இல்ல கவிதையா? பாட்டெல்லாம் பாடக்கூடாது, ஆனா படிக்கலாம், ஏன்னா ரைட்ஸ் ப்ராப்ளம். சரி, அது இருக்கட்டும். சரி, இந்த ஆள் உயரத்துக்குலாம் மாலை போடுறாங்கல்ல, அதுக்கு எவ்வளவு செலவாகும்? அது ஏன் என்ன கேட்குற? அங்க ஒருத்தர் சொல்றாரு பாரு. என்னுடைய தேர்தல் கணக்கில் சேரும். தயவு செய்து போட வேணாம், தப்பா புரிஞ்சுக்க. உங்க ஆர்வம் புரியுது, தேர்தல் கணக்கில் புரியுது. அப்ப கணக்கில் சேர நம்மளே சட்டத்தை மீறக்கூடாது, தப்பா எடுத்துக்காதீங்க. அதை நம்ம மாவட்ட செயலாளருக்கு போடுங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் ஒவ்வொரு கட்சியும் நான் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு சொல்லி தானே ஓட்டு கேட்குறாங்க. ஆமா, அது வழக்கம் தானே. ஆனா இப்போ நாங்க கொடுத்தது பெஸ்டா இருக்கு, அவங்க கொடுத்தது ஓட்டையா போச்சுன்னு சொல்லி அவங்க கொடுத்தே கம்பேர் பண்ணி பேசுறாங்களே தலைவரே. அவளை எலெக்ஷனை நம்ம பார்த்துட்டோம்ல, வாங்கிட்டோம். அது ஒன்றும் இல்லை, அப்பத்துலேருந்து ஒன்று கொடுத்து ஒன்று வாங்கி பழகிட்டோம். நீ எதுவும் வாங்கலை சொல்ல? சரி சரி தலைவரே. தலைவர் கலைஞர் அவர்கள் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தர முடியாதுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. நான் அதை செய்து காட்டி இன்னைக்கும் நிறைய பேர் வீட்டுல அந்த டிவி வேலை செஞ்சுட்டு இருக்கு. செய்தா? அதுக்கப்புறம் அந்த மிக்சி கிரைண்டர் எல்லாம் காயலாங்கடைக்கு ஓடிடுச்சு. ஆனா டிவி இன்னும் ஓடு வீட்டுல. அதனால இப்படி வாக்குறுதிகளை நிறைவேற்றி காட்டக்கூடிய இயக்கம் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா மோடி எதை சொன்னாலும் நிறைவேற்ற மாட்டார். 15 லட்சம் ரூபாய் கணக்குல போடுறேன்னாரு, ஒன்னுத்தையும் காணோம். இத்தனை வருஷமா பார்த்தோம், ஒன்னுத்தையும் காணோம். உங்க அக்கவுண்ட்ல காசு கம்மியா இருந்தா அதுக்கு காசை பிடிச்சுக்கிறாங்க இப்ப, இல்லையா? நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக சொல்லி இருக்கிறார்கள், தேர்தல் முடிந்தவுடன் நம்முடைய ஆட்சி வந்தவுடன் இந்த பேங்க்ல காசு கம்மியா இருக்குன்னு பிடிக்கிறதெல்லாம் நிறுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். புழுகு மூட்டைகளை அவுத்து விடுறதுங்கிறது பழக்கம். ஏன்னா 67லயே ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுறேன்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வரமாட்டோம்னு அவர்கள் பொய்களை அவிழ்த்து விட்டார்கள். ஆனா ஆட்சிக்கு வந்துட்டாங்க. உடனே அண்ணாதுரை அவர்களுக்கு கவலை. அதனால அவர் சொன்னாரு, 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம்னு. ஒரு ஸ்டேட்மெண்ட்ல 3 ஒன்னாயிடுச்சு. அந்த மாதிரியா இப்போ பொய்யையும் புழுகையும் அவிட்டு விட்டு கொண்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். தலைவரே, இப்ப இருக்கிற வேட்பாளர்லாம் கடைக்கு போய் டீ போடுறாங்க, பஜ்ஜி போடுறாங்க, ஏன் மார்க்கெட்டுக்கு போய் மீனே வாங்கிட்டு வராங்க. எதுக்கு தலைவர் இதெல்லாம்? அதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கலை. மக்களை கவர்றதுக்காக. அதெல்லாம் எப்பயாச்சும் தான் வெளியில வரும். உன்ட்ட என்ன தலைவரே கலருக்கு? அடடா மனிதா, ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. தலைவரே, யாருக்கு இந்த பாட்டு? அதுதான் எனக்கும் புரியல.
கட்சிக்கா இல்லை அவங்களுக்கா இல்லை இவங்களுக்கா எவங்களுக்குன்னே தெரியல. சரி அதை விடுங்க. இந்த கூட்டத்தில் எல்லாரும் 2 தொப்பியா போட்டு சுத்திட்டு இருந்தாங்களே, ஐயா அடிக்கிற வெயில் அந்த மாதிரி. ஓ, நீ என்ன ஃப்ரீயா கொடுத்தாங்க நினைச்சியா? நீ ஒரு உதவாகிற, அவன் ஒரு உதவாகிற, இந்த 2 உதவாகிற சேர்ந்தா உருப்படாம தான் போகும். நான் தலைவரை நாட்டாமையா? என்னை விட அங்க ஒரிஜினல் நாட்டாம வந்திருக்காரு. நாடு நலம் பெரிது, நம் நாடு நம் தேசம். உங்களுக்காக, உங்க சகோதரியாக நான் இங்க இருந்து செயல்படுவேன் என்று உறுதியாக கூறி உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை கொடுங்கள். தலைவரே, இந்த பிரச்சாரத்தில் வேற என்ன நல்லா இருக்கு? இந்த பிரச்சாரத்துல ஓட்டுக்காக என்னென்ன அலப்பறை பண்றாங்க மட்டும் பாரு. ஆஹா, திமுக கூட்டணி எப்படி இருக்கு, பிஜேபி கூட்டணி எப்படி இருக்கு? நீங்க எல்லாரும் கரகாட்டக்காரன் படம் பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு கும்பல் ஒரு ஓட்ட வண்டியை தள்ளிக்கிட்டு வருவாங்க. அந்த ஓட்ட வண்டியை பார்த்த உடனே பழைய இரும்பு, ஈயம், பித்தளைக்கு பேச்சம்பலான்னு ஒருத்தன் கத்திக்கிட்டே வருவான். அந்த நிலைமைதான் இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்கு. திமுக கூட்டணியில யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மானஸ்தன் கமல்ஹாசன் புதுசா சேர்ந்திருக்காரு. எவ்வளவு சீப்பான துணி வாங்கினாலும் தண்ணியில போட்டாதானே சாயம் போகும். தண்ணி போலே சாயம் போற ஆளு கமல்ஹாசன் மட்டும்தான். கலைஞரின் மகன் ஸ்டாலின் சொல்றதே கெட்ட வார்த்தைன்னு பேசுற கமல்ஹாசன் இன்னைக்கு அவரோட கூட்டணிக்காக ஸ்டாலின் மகன் உதயநிதி கிட்ட கை கட்டிக்கிட்டு நிக்கிறாரு. அவர் பேச்சுவார்த்தை முடிச்சிட்டு வெளியில வந்த உடனே கமலோட கட்சிக்காரங்க கேட்டாங்களா, என்ன சார் சொன்னாங்க, நம்ம நிலைமை என்னன்னு. டார்ச் லைட்லயே நிக்க சொன்னாங்கன்னு சொன்னாரா. எத்தனை தொகுதி, எவ்வளவு தொகுதி, எந்த தொகுதின்னு கேட்டாங்களா. தொகுதியில இல்ல, கையில டார்ச் லைட் பிடிச்சுக்கிட்டு நிக்க சொன்னாங்கன்னு சொன்னாரா. இவரு கட்சி ஆரம்பிக்கும் போது டார்ச் லைட்டை வீசி டிவி உடைச்சு வீரன் மாதிரி வசனம் பேசி ஆரம்பிச்சாரு. நம்ம எல்லாரும் தான் தப்பா நினைச்சோம். அவர் அன்னைக்கு டார்ச் லைட் வீசினதே டார்ச் லைட்டை உடைக்கதா. என்ன மாதிரி யாரோ ஒருத்தங்க கேட்டாங்களா, டிவி எல்லாம் உடைச்சிட்டீங்களே, திமுகவை திட்டினீங்களே, இன்னைக்கு அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்டாங்களா. அதுக்கு கமல் சொன்னாரா, டிவி உடைஞ்சா என்ன, ரிமோட் கண்ட்ரோல் என் கையில தான் இருக்குன்னு. இது எப்படி இருக்குன்னா, பொண்டாட்டி ஓடி போனா என்ன, அவன் புடவை இன்னும் வீட்டுலதான் இருக்குன்னு பெருமை பேசுற மாதிரி இருக்கு. இவங்க எல்லாம் எந்த அறிவுல வந்து அரசியல் பண்றாங்கன்னு தெரியல. தலைவரே, நீங்க நிறைய பிரச்சாரத்தை பார்த்துட்டோம். சரி, டைம் ஆயிடுச்சு. நம்ம கட்சி வேலையை பார்ப்போமா? போவோம். நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா